இந்தாங்க. மாலையை மாத்திக்கிங்க. மணிவிளக்கு எனலாம் மறுமுக நகை போற்றி ஒன்றிய மங்கள நாளின் ஒளி போற்றி உலகும்பர் சென்று தொழ அருசுரக்கும் சிவகாமி சுந்தரிதன் நின்ற திருநிலை போற்றி நிலவு திருவடி போற்றி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள்ளும் பாவைக்கு சாற்று நீராடினால் தெங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பரிசன்னல் ஊடு கைலுகள பூங்குவளை போதில் பொறுவண்டு வெண்படுத்த தேங்காதே புத்திர் பசித்த மலைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. சுபத்ரா, ஆரத்தி எல்லாம் கரெக்டா ரெடியா வச்சிருக்கியா? என் பிள்ளையும் மருமகளும் ஹனிமூன் போயிட்டு வராங்க. ரெடியா இருக்க நீ? அபி, என்னடா இது? தேவிமா, இவனும் சாகலமா? உயிரோட தாமா இருக்கா? ஏற்காட்டுல தான் இவளை சந்திச்சம்மா. ஏற்காட்டுல ஒரு கோவில்ல காலையில நானும் தேவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா. மூட்ரா, யார கேட்டுடா இவளை கல்யாணம் பண்ண? அம்மா, நேத்து நைட்டு போன்ல உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னலாமா? பேசாதடா. நீ என் பிள்ளையா? பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் என்ன கேட்காம என் அனுமதி இல்லாம ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கியா? இப்ப மட்டும் எப்படிடா தைரியம் வந்தது? செத்து போன தேவி எப்படி திடீர்னு உயிரோட வந்தா? முதல்ல அத கேளுக்கா. என்ன நடக்குதுங்க அபி? ஏன் எனக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? மா, நீங்க தான் தேவியை ஏத்துக்கிட்டீங்களேம்மா. எங்க கல்யாணத்துக்கு கூட சம்மதிச்சீங்களேம்மா. முட்டாள்! இந்த பொண்ண நீ காதலிக்கிறேன்னு சொல்லி கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ உன்கிட்ட உடனடியா சண்டை போட வேண்டாம்னு நினைச்சேன். நீ துபாய்க்கு பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்த பிறகு ஆற அமர பேசி உனக்கு எப்படியாவது புரிய வைக்கலான்னு பிளான் பண்ண. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா. நம்ம குடும்ப தகுதி என்ன, அந்தஸ்து என்ன, நம்ம கிட்ட கை கட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற இவ தகுதி அந்தஸ்து என்ன, இவ ஸ்டேட்டஸ் என்னடா? இவளால நம்ம குடும்பத்துல மருமகளாக முடியுமா? இதெல்லாம் உன் மரமண்டைக்கு பேசி புரிய வைக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நீங்க தேவியை ஏத்துக்கலையா அத்தை? ஏத்துக்கல, ஏத்துக்கவும் முடியாது. அப்ப அபி மாமா கிட்ட தேவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது அது போய். அபி ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்த பிறகு பேசணும்னு நினைச்சேன்.
ஆனா இந்த தேவியே அதுக்குள்ள கோவில் பரிகார பூஜையில ஹோம குண்டத்துல விழுந்து நெருப்பு பிடிச்சு இறந்துட்டா. செத்து போனவளை பத்தி இனிமே அபி கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு நான் நினைச்சு விட்டுட்டேன். அர்ஜுன், சத்யா, நீங்களுமா இந்த திருட்டு கல்யாணத்துக்கு உடந்த? சீ! இல்லம்மா, நைட்டு அபி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். நீ பேசாத. அத்தை, வாய மூடு. மா, தேவி இப்ப என் மனைவிமா. நான் தெய்வ சந்நிதியில அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். ஏய், அம்மா தானடா உனக்கு தெய்வம். அவங்க முன்னாடி நீ தாலி கட்டல இல்ல, அப்ப இந்த கல்யாணமே செல்லாது. அம்மா, இந்த கல்யாணத்தை அங்கீகரிச்சு நீங்க கட்டாயமா தேவியை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தாமா நான் தேவி கழுத்துல தாலி கட்டினேன். ஏய், இந்த ஜென்மத்துல அவளை என்னால ஏத்துக்க முடியாதுடா. தேவி நம்ம குடும்பத்துக்கு தகுதியான பொண்ணே கிடையாது. அவளுக்கு செல்வநாயகி குடும்பத்தோட மருமகள் ஆகிறதுக்கு தகுதியே கிடையாது. அப்போ நீங்க உங்க பையன் கிட்ட இத்தனை நாளா நல்லவங்க மாதிரி நடிச்சீங்களா அத்தை? செத்து போன தேவி மேல உருகுனீங்க, அவ பேர்ல அறக்கட்டளை திறந்தீங்க. இதெல்லாம் நடிப்பா? ஏய், நீ எதுக்கு திடீர்னு எவ்வளவு ஒரு தேவிக்காக அண்ணியை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு திமிரு ஓவர் ஆயிடுச்சு. சத்யா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மாவும் அபியும் பேசட்டும். மா, ப்ளீஸ்மா, உள்ள போய் பேசிக்கலாமா? இவ என் வீட்டு படிய மிதிக்கவே கூடாது. அம்மா, ப்ளீஸ்மா, இப்ப தேவியை பொண்டாட்டிமா. Shut up! நீ 1000 காரணம் சொன்னாலும் எனக்கு தெரியாம ஏன் அனுமதி இல்லாம இவ கழுத்துல தாலிய கட்டி திருட்டு கல்யாணம் பண்ணது தப்புடா. அவ வீட்டுக்குள்ள வரவும் முடியாது, என் மருமகளா ஆகவும் முடியாது. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஏன் இப்படி ஈவரக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவ வயித்துல உங்க குடும்ப வாரிசு சுமக்குற அத்தை. தயவு செஞ்சு அதை நினைச்சாவது நீங்க மனசு இறங்குங்க. சத்யா, நீ இந்த வீட்டு மருமகங்கிறத மறந்துட்டு பேசாத. உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். அம்மா, இப்ப இதுக்கு என்னதாம்மா முடிவு? ஒரே ஒரு முடிவுதான் அபி. நீ அவ கழுத்துல கட்டின தாலிய உன் கையாலேயே கழட்டு.